வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். மாலை முரசு செய்தி எதிரொலியால் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை. பாபநாசம் அருகே தொடர் மழையினால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஓடை கால்வாய்களை முறையாக தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் புகார். ஓசூர் மாநகராட்சியில் இளம் பச்சை நிறத்தில் வரும் குடிநீர். தோல் அரிப்பு போன்ற உபாதைகள் ஏற்படுவதால் சுத்தமான குடிநீர் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகரில் வட்டார கல்வி அலுவலகத்தை சூழ்ந்துள்ள கழிவு நீர் துர்நாற்றம் வீசுவதால் ஆசிரியர்கள் அவதி. தூத்துக்குடியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரி கிராம மக்களின் அவல நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. மாலை முரசு செய்தி எதிரொலியாக தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். சென்னை அடுத்த தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் ஆக்கிரமிப்பு காரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. அத்துடன் சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டில் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பாக வெளியானது. இந்நிலையில் செய்தியின் எதிரொலியாக தற்பொழுது தாம்பரத்திலிருந்து மேடவாக்கம் வரை சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் அகற்றி வருகின்றனர். மேலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் வாகனங்களையும் அப்புறப்படுத்தினர். அத்துடன் சாலை விரிவாக்கத்திற்காக பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர் மழையினால் பாபநாசம் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதால் ஓடை வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கூனஞ்சேரி, தியாகசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தலிகையூர் பகுதியில் உள்ள ஓடை வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதர்கள் மண்டி காடுகள் போல் காட்சியளிக்கின்றது. இதனிடையே தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் ஓடை வாய்க்காலுக்கு செல்ல வேண்டிய நீர் விளை நிலங்களில் தேங்கி உள்ளது. இதனால் நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி உள்ளன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் தலிகையூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட கதவணை திறந்து ஓடை வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே குடிநீர் குழாயில் இளம் பச்சை நிறத்தில் தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேடரப்பள்ளி பாலாஜி நகரில் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக மாநகராட்சியின் சார்பில் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குழாயில் வரும் நீர் இளம் பச்சை நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓசூர் மாநகராட்சி பகுதியில் சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் என 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீர் அருகே உள்ள ஏரிகளில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து குடிநீரில் சாயம் கடைந்து வருகின்றது. இதனால் தோல் அரிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த் மற்றும் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர்.
நகராட்சி சார்பில் வழங்கப்படும் நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான வீட்டை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மீட்டனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான வீடு ஒன்று மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ளது. சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள இந்த வீட்டினை கோவிலில் பணிபுரிந்து வந்த ராமச்சந்திர சாஸ்திரி என்பவர் வாடகைக்கு எடுத்து குடியிருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக வீட்டிற்கான வாடகை செலுத்தாமல் ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை வழக்கு தொடர்ந்தது. வீட்டை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் காவல்துறை உதவியோடு கோவில் பணியாளர்கள் வீட்டை காலி செய்து சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பிலிருந்த வீடு மீட்கப்பட்டதாக இந்து அறநிலைத்துறை நோட்டீஸ் ஒட்டியது. ராயபுரம் பகுதியில் மாநகர பேருந்துகள் நிறுத்தத்தை நிறுத்தாமல் 100 மீட்டர் தாண்டி சென்று நிறுத்துவதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பொதுவாக காலை மற்றும் மாலை நேரங்களில் மாநகர பேருந்துகளில் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். காலை நேரங்களில் பள்ளி செல்லும் மாணவர்கள் பேருந்திற்காக காத்திருக்கும் நிலையில் மாநகர பேருந்துகள் நிறுத்தத்தை நிறுத்தாமல் 100 மீட்டர் தாண்டி சென்று நிறுத்துவதால் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வடசென்னை ராயபுரம் பகுதியில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ள நிலையில் மாணவர்கள் புத்தக பையோடு பேருந்துக்காக 100 மீட்டர் வரை ஓடிச் சென்று ஏறும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களோடு அவர்களின் பெற்றோரும் ஓடிச் சென்று மாணவர்களை பேருந்தில் ஏற்றி விடுகின்றனர். இதனால் தவறி விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே பேருந்துகளை நிறுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரில் வட்டார கல்வி அலுவலகத்தை கழிவுநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசி வருவதால் ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வட்டார கல்வி அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. காரியாப்பட்டி வட்டாரத்தில் உள்ள தொடக்க பள்ளிகளுக்கு இங்கிருந்துதான் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த மழையினால் வாறுகால் நிரம்பி வட்டார கல்வி அலுவலகம் முழுவதும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. அத்துடன் கழிவு நீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசி வருகின்றது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு மாணவருக்கான சீருடை பெறுவதற்காக வட்டார கல்வி அலுவலகத்திற்கு வந்த ஆசிரியர்கள் கழிவு நீரில் இறங்கி சீருடைகளை எடுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக கழிவு நீரை அகற்ற வேண்டும் என்று ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எண்கள், நிறங்கள், தலைவர்கள் என 200 வகை அட்டைகளை அடையாளம் காட்டி 4 மாத குழந்தை உலக சாதனை படைத்துள்ளது. சாதனை புரிவதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் நாகை சேர்ந்த 4 மாத பெண் குழந்தை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாகை மாவட்டம் திருப்பூண்டி அடுத்துள்ள காரைநகர் பகுதியை சேர்ந்தவர் சுபஸ்ரீ சந்தீஷ்குமார் தம்பதியின் 4 மாத கைக்குழந்தை ஆதிரை. மறைந்த முதல்வர் கலைஞரின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி இக்குழந்தை பிறந்துள்ளது. ஆதிரையின் கவனிப்பு திறனை கண்டு அவரது தாயார் சுபஸ்ரீ வண்ணம், படங்கள் உள்ளிட்ட அட்டைகளை காண்பித்து கற்றுக் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 4 மாதமே ஆன பச்சிளம் குழந்தை எண்கள், நிறங்கள், தலைவர்கள் என 200 வகை அட்டைகளை அடையாளம் காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இங்க பாருங்க, தளபதி தளபதி தளபதி. வாவ், சூப்பர் சூப்பர். பீகாக் பீகாக் பீகாக். ரெட் ரெட். வெரி குட் வெரி குட். கேரட் கேரட். 27 27. ஆதிரையின் இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. குழந்தையின் சாதனை அறிந்த நாகை மாவட்ட ஆட்சியர் குழந்தை ஆதிரையை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே வீரல்பட்டி கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பள்ளி குழந்தைகள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வீரல்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வருகின்றனர்.
இந்த நிலையில் காலை நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் குறித்த நேரத்தில் பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பள்ளி குழந்தைகள் வகுப்புகளை புறக்கணித்து தங்கள் பெற்றோருடன் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அத்துடன் குறித்த நேரத்தில் பள்ளி செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்வதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அரசு அலுவலர்கள் குடியிருப்பு அமைந்துள்ளது. இதுபோன்று மிகு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், சாலை பணியாளர்கள் சங்க கட்டடம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகளை இப்பகுதியில் கொட்டிச் செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஹோஸ்டஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு இயல் இசை நாடக கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 102வது நினைவு நாளை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலைஞர்களின் நாடகம், கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெறுது கவர்ந்தது. அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கேடயம் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். சென்னை புழல் அருகே உள்ள கதிர்வேடு அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மேஜை மற்றும் நாற்காலிகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கதிர்வேட்டில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் மேஜை நாற்காலிகள் இல்லாமல் தரையில் அமர்ந்து பயிலும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பல முயற்சிக்கு பின் மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் தலைமையில் பள்ளிக்கு மேஜை மற்றும் நாற்காலிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஹோஸ்டஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சென்னை வண்டலூரில் நடைபெற்ற சிலம்பாட்டம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சினிமா சண்டை பயிற்சியாளர் ஜாக்குவார் தங்கம் பரிசளித்து பாராட்டினார். சென்னை வண்டலூரை அடுத்த மேலக்கோட்டையில் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் டால்பின் சிலம்பாட்டம் குழு சார்பில் 5ஆம் ஆண்டு மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் முக்கிய போட்டியாக தனித்திறமை மற்றும் தொடுமுறை போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு பிரிவுகளில் ஆடவர் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சினிமா சண்டை பயிற்சி இயக்குனர் ஜாக்குவார் தங்கமும் ஏடிஜிபி சிவராஜனும் கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர்.